12ஆம் தேதி வரும் ஆடி அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. புதன்கிழமை இந்த ஆடி அமாவாசை வருது. அன்றைக்கி நம்ம அசைவம் சமைக்க மாட்டோம். வெஜிடேரியன் தான். வெஜிடேரியனில் சாத்வீக உணவு, வாழைக்காய், பரங்கிக்காய் அந்த மாதிரி சாத்வீக உணவை சமைச்சு சாமிக்கு படையல் போட்ட பிறகு மார்னிங் நம்மளுக்கு பிளஸ்ஸிங் ஆசீர்வாதம் தரதுக்காக நம்மளோட முன்னோர்கள் வாசலில் காத்திருப்பாங்கன்றது ஐதீகம். அதனால் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு டம்ளர் கலந்த தண்ணீரை வாசலில் ஓரமாக வச்சுட்டு வீடை சுத்தம் பண்ணி எல்லா வேலையும் செஞ்சு சமைச்சிட்டு சமையலை முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு படையல் போட்ட பிறகு அதிலிருந்து கொஞ்சம் சாதத்தை எடுத்து அதில் கருப்பு கலந்து காக்கைக்கு வைப்பது மிகவும் விசேஷம். அந்த கலந்து காக்கைக்கு வைத்த பிறகு யாராவது ஒரு ஏழை எளியவருக்கு அன்னதானம் பண்ணுவது சிறப்பு. நம்ம வீட்டாண்ட கிடைக்கலனா கூட ஒரு பார்சல் மாதிரி பண்ணிவிட்டு எங்கே இருக்காங்களோ அங்கே போய் அந்த ஒரு பார்சலை கொடுத்துடலாம். சாதத்தை கொடுக்கும்போது அது கூட சின்ன பாட்டில் தண்ணியும் சேர்த்து கொடுத்தா நம்மளோட அன்னதானம் பண்ணுறதான பலன் முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கும். இதெல்லாம் நாளைக்கு மறக்காமல் செய்யுங்க. தேங்க்யூ.